பெஸ்ட்டோ ஏர்போர்ட்டு கப்பல் துறைமுகம் வச்சுருப்பான். எல்லாம் தூத்துக்குடி, சென்னை, மெட்ராஸு எல்லாம் டெல்லி வரைக்கும் உள்ள கப்பல் துறைக்கெல்லாம் அந்தந்த நீதிமன்றத்திலேருந்து நோட்டீஸ் விட்ருப்பா. போட்டார் கணக்கு, நீதி அரசர் போட்டார் நோட்டீஸை விட்டு கம்ப்ளீட்டாக அடைச்சிடுவார். அடைச்சி விட்டுட்டு உள்ளே களைச்சி விட்டுட்டு ஒவ்வொரு நாடாக திருக்கி எடுப்பார். ஒவ்வொரு நாடு கொடி தூக்கிட்டு போனால, கொடியை ஆட்டுதானே, கொடியை பேதானல, அப்படியே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை வச்சு திரிச்சு எடுத்து போடுவார். டெல்லி பார்டர் அடைச்சிடப்பா. பார்டருக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் நோட்டீஸ் விட்ருப்பா. மும்பை வரைக்கும் நோட்டீஸ் விட்டு கணக்கு போட்டார். பிறகு அந்த நேரம் பிறகு நீங்கள் விளையாடாதீங்கப்பா கோர்ட்டிலேருந்து. பிறகு ஒன்று ஒன்றா நொறுக்கிட்டே வருவார். ஒவ்வொரு நாடாக கீழே இறக்கிட்டு வருவார். பிறகு டெல்லி கீழே இறங்கும். பிறகு மகாராஷ்டிரா, குஜராத்து எல்லாம் உள்ளே கீழே இறக்கிட்டே வருவார். புரியுதா? அவர் சட்டப்படி போடுவார். சட்டப்படி கேட்கலையா அப்படியே கீழே இறக்கிடுவார். ஸ்கூலை பற்றி எந்த நீதிமன்றம் பேசாதப்பா. எல்லாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு கணக்கு போடுவார். இப்போ போடுவார் கணக்கு. முக்கால் சத்தியம் அது அவர் தான் போட முடியும். அதுதான் பிள்ளைகளுக்கு, மற்ற எதுவுமே கிடையாது. இந்த மோசம் பண்ணி வச்சுட்டான். ஒரு பேப்பரை அடித்து பூரா நாசம் பண்ணி வச்சுருக்கான். அவனுங்களுக்கும் நோட்டீஸ் விடணும். அரசியல்வாதிக்கு இத்தனை கோடி இருக்குன்னு நோட்டீஸை விட்டுரு அட்டாமுட்டிக்க உள்ளே தூக்கி கொண்டுட்டே போயிடுவாங்க. நெரிச்சு தூக்கிட்டு போவாங்க. ஆடு மாடு கோழி பறவை திங்கிறது கறக்க போகிறான்ல, அந்த மாதிரி ஒன்று நச்சு எடுக்கிறது கொண்டு போயிடுவான். முக்கால் சத்தியம்.